எல்லாருமே திவாகரை வந்து ஒரு விஷயத்த சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவருக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் லெவல் யாருக்குமே இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ரோல் மாடலாலாம் நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வியானாவை சொல்லலாம். அண்ணே எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உங்களோட கான்ஃபிடென்ட் தானே அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திவாகருக்கு இருக்கிறது கான்ஃபிடென்ட் கிடையாது. அவர் நிஜமாவே நம்புகிறாரு நம்ம செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நம்ம செய்கிறதெல்லாம் மக்கள் விரும்புகிறாங்க, நம்ம செய்கிறது தான் கரெக்டு, நம்ம தான் நடிக்கிறோம், நம்ம நடிப்பு சூப்பராக இருக்குது, நெகட்டிவாலாம் என்னை யாருமே பேசலை, எல்லாமே பாசிட்டிவ். வாட்டர்மெலன் அப்படிங்கிற அந்த பேருமே பாசிட்டிவான பேராக தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். ஏன் அதை நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு அதன் மூலமாக தான் ஃபேம் கிடைக்குது. ஸோ அவர் வந்து எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக நடக்குது. இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சாரிங்க நான் பீப் போட மறந்துட்டேன், அசிங்கமான வார்த்தைகள் வந்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், திவாகர் காதில் மட்டும் அது நல்ல நல்ல வார்த்தைகளாக விழும். ஏன்னா அப்படி வந்து அவருடைய மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான் இருக்குது. ஒருத்தன் திவாகரை திட்டினானா அவர் காதில் ஆனந்தமாக அவரை பாராட்டுற மாதிரி விழுது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இப்போ அந்த கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் இப்போ வரப்போகிறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில். மூணாவது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கே இருக்கக்கூடிய குசும்பு ஒன்று இருக்குல்ல, வாட்டர்மெலனை வச்சு செய்கிறாங்க. வாட்டர்மெலனுக்கு தெரியலை, வாட்டர்மெலனை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே நேச்சுரல் ஸ்மைல் அது. யூனோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அந்த ஸ்மைலை பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வீடியோ கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே வந்துட்டாங்களா, வந்துட்டு எல்லாரும் விசிட் பண்ணிவிட்டு வாட்டர்மெலன் கிட்ட போய் நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நீங்களா அந்த பெரிய பிரபு, உங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்கிற வாட்டர்மெலன்லாம் ஒட்டியிருக்காங்களாம் வெளியில், எல்லா வாட்டர்மெலன்லேயும் உங்கள் ஃபோட்டோ தான் சார் ஒட்டியிருக்காங்க, அவ்வளோ ஃபேமஸ் சார். நீங்கள் ஜிம்லலாம் வந்து உங்களுடைய அந்த உடம்பை காட்டிக்கிட்டு இந்த செஸ்ட் மசில் ஆட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாருல்ல, அதெல்லாம் சொல்லி கலாய்க்கிறாங்க. மஞ்சரி அவங்க பங்குக்கு இந்த காஸ்டியூம் வந்து அவருக்கு அப்படியே பக்காவாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி. ஓ பாராட்டுறாங்க, வா சூப்பர்ல, நம்ம இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கோமா, வாட்டர்மெலன்லாம் நம்மளை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. வெளில போய் காப்பி ரைட் கேட்டாலே கேட்பாரு, தெரியாது எனக்கு வந்து காப்பி ரைட்ஸ் கொடுங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே கேட்பாரு. ஸோ சாரி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது லைவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எல்லோரும் வெளியில் வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு. பார்வதி மட்டும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி பீன் பேக் எடுத்துகிட்டு வந்து வெளில போட்டு ஒரு பீன் பேக்கில் உட்காந்தாங்க பாருங்களேன், விழுண்டாங்க கீழே பீன் பேக் சறுக்கி. அந்த பீன் பேக்கை கூட பிடிக்கல, என்ன பண்ணுறது, காலை கொடுமை. சரி ஓகே, அதை பார்த்தோன்னே லைட்டாக சிரிச்சிட்டேன். இப்படி கலாய்க்கிறாங்களா. அண்டு வெளியில் வந்து ஃபேமஸான 2 காம்போ ஒன்று, வினோத் மற்றும் திவாகர். இந்த காம்போ பயங்கரமான ஃபேமஸ் ஆச்சு ஆரம்ப வாரங்களில். அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரை பற்றி பேசுகிறாங்க, திவாகரையும் வினோத்தையும் வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேர் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்றாங்க பிரியங்கா. ஸோ பாட்டு வந்து முஸ்தஃபா அந்த பாட்டு வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னமோ சொன்னாங்க வாட்டர்மெலன், மறந்துட்டேன் நான் ப்ரோமோவில். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சரி இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவருக்கு ரொம்ப சூட் ஆகுதில்ல அப்படின்னோடனே, எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே சூட் ஆகுங்க இப்படி வச்சுப்பார் கையை, அதாவது அந்த லியோ படத்தில் விஜய் வச்சுருப்பார்ல அப்படி, எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே சூட் ஆகுங்க அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு பிரியங்கா, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா சார், என்ன எல்லாருமே லவ் பண்ணுவாங்க அப்படின்றார் பிரியங்கா. இதெல்லாம் கேட்கணுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்ச வைக்கிறாங்க. உடனே தீபக் அவர்கள் வந்து, அங்கே பாருங்க அந்த வெக்கத்தை பாரு. இது கான்ஃபிடென்ட் கிடையாது, அந்த ஆளுக்கு தெரியலைங்க, நிஜமாலுமே தெரியல நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நேற்று கூட பாருங்களேன், வாட்டர்மெலன் அப்படிங்கிற அந்த பேர் கிரிஞ்சா இல்லையான்னு அவங்க கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த பேர் கிரிஞ்சா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, வாட்டர்மெலனுக்கு அது பெருமையாக இருக்குது இல்லையே. ஏங்க மற்ற ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறாருங்க அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பேரை. அல்டிமேட் ஸ்டார் அஜித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அகில உலக ஸ்டார், சில்வர் ஸ்டார், ஜூப்ளி ஸ்டார், டைமண்ட் ஸ்டார், இப்படி பல பவர் ஸ்டார்னு சொன்னோடனே இவனை வந்து கொச்சப்படுத்திட்டாங்களாம். பவர் ஸ்டார் மாதிரி பவரான ஒரு பேர் வச்சுக்கலாம்ல அப்படின்னோடனே, ஏங்க நான் ஹீரோவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னங்க நீங்கள் எனக்கு காமெடியனாக ஆக்கிட்டு இருக்கீங்க. பவர் ஸ்டார் காமெடியனாமா, இவர் ஹீரோவாமா.
நல்லா இருக்குது. சரி, ஓகே. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் வந்து நான் கிளியர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நிஜமாவே திவாகருக்கு வந்து அது கான்ஃபிடென்ட் இல்லை, அவருக்கு தெரியல நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் நடக்குது. ஏன்னா ஃபேமஸ் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் கிடைக்கும், பாசிட்டிவாகவும் கிடைக்கும் நெகட்டிவாகவும் கிடைக்கும். இவருக்கு நெகட்டிவாக கிடைக்கிற ஃபேமையே அவர் பாசிட்டிவாக நினச்சிக்கிறார். நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் எல்லாம், நாம தான் நடிப்பாக இருந்தாலும் நாம தான். ஒன்றும் இல்லை, சும்மா வந்து உங்களுக்கு உண்மையாலுமே நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிரஜன் வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சாண்ட்ரா சொன்னதை நான் அவர் என்ன பெரிய டேரக்டரா, பார்வதி கிட்ட போயிட்டு அவர் என்ன பெரிய டேரக்டரா, எனக்கு தேவைன்னா நான் டேரக்டர்கிட்ட நடிச்சுக்கிறேன், அவர்கிட்ட போய் நான் வந்து எது கற்றுக்கணும், அவர் என்ன பெரிய டேரக்டரா, எனக்கு நடிக்க நான் எவ்வளோ பெரிய ஆள், வியனாகிட்டே வந்துச்சா நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் தமிழ்நாட்டினுடைய நடிப்பாக இருக்க நீ எனக்கு நடிப்புன்னு சொல்லி தெரியா. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பாலா போன்ற டேரக்டர்கிட்ட மாட்டணும். ஐயோ, நீ சினிமா பக்கம்லாம் போயிடாத. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாலா மாதிரியான டேரக்டர்கிட்ட இந்த வாட்டர் மெலன் சிக்கினானா செதைச்சிருவா. அப்படியே துண்டாக ஸ்லைஸ் போட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாரு பகிர்ந்து, என்னடா அள்ளி பருகுங்களே அப்படின்னு கொடுத்துருவாரு. ஸோ இது இப்போ தான் தடபுடலான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்வதி வந்து டார்கெட் வச்சிட்டாங்க, இவங்க மேனேஜரை வந்து போட்டு தாக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டாஸ்கினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து யார் அதிகமான ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன். ஸோ அடுத்த வாரத்துக்கான தலைவர் போட்டியில் யாரெல்லாம் வாட்டர்மெலன்லாம் தலைவர் ஆக போகிறாராம் ஸ்டார் வாங்கி. நீங்கள் கேப்டன் ஆகணும் சார், நான் சொல்கிறேன், வாட்டர்மெலன் ஸ்டார் கேப்டன் ஆகணும். கேப்டன் ஆகி அந்த வாரம் வந்து பார்வதி நீங்கள் போட்டு செய்யணும், பார்வதி உங்களை போட்டு செய்யணும். அது எல்லாமே நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். அப்போ தான் தெரியும், பார்வதிக்கு உட்காந்து சொம்படிக்கிறீங்களே அப்போ தெரியும். அடுத்த வாரம் நீங்கள் தலையாக இருந்து, நீங்கள் தலையாக இருக்க மாட்டீங்க, பேருக்கு தான் நீங்கள் தலை, ஆனால் உங்களை செயல்படுத்த போகிறது எல்லாமே பார்வதியாகத்தான் இருப்பார்கள். அப்போது வாட்டர்மெலன் வந்து என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கணும். ஸோ அவர் வந்து தலையாகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் தலைக்காக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டார் வாங்குறதுக்கு தான் முனைப்பாக இருப்பாங்க. கெஸ்ட்டு கையில் தான் இருக்குது, வரக்கூடிய கெஸ்ட்டு கையில் தான் இருக்குது. அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. இதில் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, திவ்யா வந்து ஸ்கோர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து திவ்யா கையில் தான். இந்த ஹோட்டல் பிக் பாஸ் சொல்லும் போதே சொல்கிறாரு, எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, பிக் பாஸும் ஒரு பங்குக்கு சொல்லிட்டாரு. 8 வருஷமாக இந்த ஹோட்டல் நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, இந்த 2025 தான் இந்த ஹோட்டல் வந்து படுத்துருச்சு, மறுபடியும் இந்த ஹோட்டலை வந்து தூக்கி நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அவங்க இன்டெரக்டாக எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த சீசன் இது வரைக்கும் நல்லா இல்லை, ஸோ இந்த டாஸ்கின் மூலமாக இந்த சீசனை மறுபடியும் உயிர்ப்பித்து புதுசாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்வதியை வேணும்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டிருக்காரு. ஏன்னா திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஆல்ரெடி ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள சண்டை வரும். அதுக்கேற்ற மாதிரியே பார்வதி வந்து சொல்லிட்டாங்க, என்னுடைய மொத்த ஃபோக்கஸும் மேனேஜர் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திவ்யாவை பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் மேனேஜர், உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அதனால் நீங்கள் இதில் தலையிடாதீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் பார்த்துக்கிறேன் அப்படி. இப்போ இதில் என்ன ஆகுனா, இப்போ திவ்யா அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒன்றுமே பண்ணலை, மேனேஜராக இருந்து எதுவுமே பண்ணலை, அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லினா ஒரு பேர் வரும், திவ்யாவை பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் தடுக்கலாம். ஆனால் திவ்யா வந்து அதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கள், ஆஸ் ஏ மேனேஜராக நான் டீல் பண்ண வேண்டியதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல அவங்க கிளியராக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு போயிட்டாங்க திவ்யா, அது இதுன்னு நிறைய இப்போ திவ்யா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்வதியோடைய சப்போர்ட்டர்ஸ். திவ்யா அப்படி பேசுகிறாங்க, திவ்யா எப்படி பேசுகிறாங்க. ஹெல்த்தியான காம்படிஷன் கொண்டு போகணும், அவ்வளோதான். ஸ்மோக்கிங் ரூம்குள்ளே போகிறது வரதெல்லாம் வந்து இந்த சீசனில் இல்லை, எல்லா சீசன்லையுமே காமனான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஸ்மோக்கிங் ரூம் போனாலே ஒருத்தவங்க தம்மடிக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது, ஓகேவா. அது வந்து கேமரா கிடையாது, அங்கே வந்து மைக்கில் பேசுகிறது எல்லாமே கேட்கும். இப்போ எஃப்ஜேவும் திவ்யாவும் ஸ்மோக்கிங் ரூமில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை வச்சு ஒருத்தவங்களோட எல்லாருக்கும் எல்லா பழக்கமும் இருக்கும், இல்லாதவர்கள் சிலர் தான். அப்படி பார்த்தா பார்வதிக்கு இல்லாத பழக்கமா, ஆனால் அது வெளியில் வீட்டுக்குள்ளே காட்டுறதும் காட்டாமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம். அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த திவ்யா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு திவ்யாவுக்கு தெரியாதா, ஸ்மோக்கிங் ரூமில் போய் தம் அடிக்கக்கூடாது, நம்ம தம் அடிக்கிறோம், ஒருவேளை அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம போய் பண்ணுறோன்னா இது வெளியில் எப்படி போகணும்னு அவங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் கேஷுவலாக ஆயிடுச்சு. இதை வச்சு நீங்கள் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில. கெமி வேறு சொன்னாங்களா, எனக்கு டீ ஷாப்பு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, டீ கடைக்கு போகிறவெல்லாம் தம்மு தான் அடிப்பானா, எனக்கு புரியலையே. டீ கடைக்கு போகிறவன் டீ குடிக்க மாட்டானா,
நம்ம கேங்கில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் தம் அடிப்பான், 2 பேர் வந்து எந்த பழக்கமும் இல்லாமல் இருப்பான், 2 பேர் டீ குடிப்பான். ஒருத்தர் தம் அடித்து டீ குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு தம் அடிக்கலைன்னா அவனுக்கு வாழ்க்கையே ஓடாது. எல்லா கேங்களும் எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க. மொத்தமாக எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பிராண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இதான் நடந்திருக்கு. கெஸ்ட்டு உள்ளே வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திவாகரை பாராட்டுறது, அவரை வந்து கலாய்க்கிறது கூட அவர் பாராட்டுற மாதிரி எடுத்துக்கிறாரு. இது வந்து அவர் கான்ஃபிடென்ட்டை காட்டுறாரா? அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை திவாகருக்கு தெரியலையா நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா? என்னை பொறுத்த வரைக்கும் அவரை கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.